அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் தீட்டுப்பட்டிருக்கு, அவருடைய காணிக்கையும் தீட்டுப்பட்டு. எப்படி தீட்டுப்பட்டிருக்கு தெரியுமா? 70 வருஷம் ஆயிடுச்சுல, எல்லாரும் அந்நிய ஜாதியில் கல்யாணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சர்ச்சு கூட்டம் எல்லாம் மறந்துடுச்சு. நெகேமியா சில வார்த்தை சொல்ல சொன்னால் அவங்களுக்கு வராது. கண்டுபிடிச்சுவான், இவன் எந்த ஜாதிக்காரன், இவன் அந்நிய ஜாதியா, தீட்டாயிருச்சு. நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் அந்நிய ஜாதிகளில் கல்யாணம் பண்ணிட்டு வர்றவன் இதயத்திலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவானா? இதயத்திலேருந்து இந்த சாப்பாட்டுக்காக நன்றின்னு சொல்லுவானா? அவன் அப்பாவை தெய்வம்னு சொல்லுவான், செத்துப்போன அம்மாவை தெய்வம்னு சொல்லுவான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இதயபூர்வமாக தெய்வம்னு சொல்கிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தயவு செய்து விசுவாசிகள்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு வீட்டுக்கு போனேன் நேற்று, பூரண விசுவாசி வீட்டுக்காரன் இன்னும் கையில் கயிறு தான் கட்டியிருக்கான். ஆனால் அம்மா பூரண விசுவாசி, 4 கயிறு கட்டியிருக்கான். வீடுகள் தீட்டுப்பட்டிருக்கிறது, குடும்பங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் தீட்டுப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒருத்தனை பூரணமாக ஆசீர்வதிக்கணும்னா, அவன் பூரணமாக பிளஸ் பண்ணணும்னா, அவன் பூரணமாக ஏசப்பா பிள்ளையாக மாறணும். அல்லேலூயா. நீங்கள் இதை ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? பாதி அங்கேயும் பாதி இங்கே இருந்தா அவன் சொல்லுவான், பிசாசு தான் இவனை ஆசீர்வதிச்சு. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சபை தீட்டுப்பற்றக்கூடாது. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் பிசாசினால, வேசித்தனத்தினால, விக்கிரக ஆராதனையினால, அசுத்தத்தினால, உலகத்தின் காரியங்களால் தீட்டுப்படாமல் காத்துக்கிறணும். நான் உங்கள் மேலே பேரை எந்த கஷ்டத்தையும் வைக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி அசுத்தங்களை தொற்றாதீங்க பிள்ளைங்களா. நீ அதிலிருந்து விலகி இருந்தால் தான் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் கர்த்தர் உனக்கு பிதாவா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய பாஸ்டர், அவருக்கு யாரோ டிக்கெட் எடுத்து கொடுத்து ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃப்ளைட்டில் பயணம் செய்யும்போது அந்த ஏர் ஹோஸ்டர் உலகத்தில் மிகப்பெரிய மதுபானத்தை கொண்டு வந்து ஊற்றி கொடுத்தாங்களாம். ஊற்றி கொடுத்தப்போ அவர் சொன்னாரா, இல்லை இதை நான் குடிக்கிறது இல்லை, இது எனக்கு தேவையில்லை. சொன்ன, சார் இது ரொம்ப விலையேற பெற்றது, சாதாரணமாக கிடைக்காது, உங்கள் டிக்கெட்டுக்காக இது கொடுக்கப்படுது, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் சொன்னார், அந்த ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டு இருக்கார்ல பைலட்டு, அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கொடுங்க, அவர் டியூட்டியில் இருக்கார். நானும் டியூட்டியில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு டியூட்டி இருக்குப்பா, நான் தீட்டுப்படுத்த முடியாது. இந்த தீட்டை பற்றி அதே சூழ்நிலையில் சொல்லியிருக்காங்க 2 பேர். எஸ்ரா 9:11 பாருங்கள். தீட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியணும். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேகமாக பாருங்கள். எஸ்ரா 9:11 நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசிங்கம். அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணி அவருடைய அருவருப்புகளினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வேகமாக காட்டுங்க தம்பி. ஆதலால் நீங்கள் பலங்கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படி நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும். ஆண்டவரே, சபைகளில் இது பேசப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொடாமலும் அவருடைய சமாதானத்தை நன்மையும் ஒரு காலமும் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, என்றீரே. என் தங்கச்சி வீட்டில் தான் வந்து கேட்டாங்க, பிரதர் நீங்க போங்க பிரதர், நீங்க அந்த பக்கம் போங்க பிரதர். எங்க அக்கா வீட்டில் கேட்டாங்க பிரதர், என்றீரே. மாற்றிடுவாங்களா? என்ன தண்ணி ஊற்றி மாற்றுவாங்க? மஞ்சள் தண்ணி ஊற்றியா? மாற்றிடுவேன்னு மட்டும் சொல்லாதீங்க. மாற்றிடுவேன்னு சொன்னால் அவனும் அப்படி தான் சொல்கிறான், மாறிட்டேங்கிறான். ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், மாறிட்டேன்னு சொல்கிறான். ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் இதை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. ஜெபிக்கிறார், முகத்தையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறார். என்ன, எஸ்ரா 9 போய் வாசிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்க இருதயத்தில் இயேசுவை சுமக்கணும். அல்லேலூயா. டாலரில் இல்லை, கழுத்தில் இல்லை, இருதயத்தில் இயேசுவை சுமக்கணும். ரூத்து மாதிரி சுமக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நெகேமியா சொல்கிறார், இங்கே தீட்டை பற்றி பேசும்போது சொல்கிறார். நெகேமியா சொல்கிறார் பாருங்கள். நெகேமியா 13:28-29 கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நெகேமியா 13:28-29
யோய்தாவின் புத்திரரில் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பினுடைய குமாரன் ஒருவன் ஓரேனியனாகிய சன்பல்லாத்துக்கு மருமகனானான். அவன் ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். அடுத்த வசனத்தை பாருங்க. என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கு லேவியருக்கு இருக்கிற உடன்படிக்கையும் என்ன படுத்தினாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே எவனையும் உள்ளே விட்டுறாத. கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரம். நான் சொல்கிறக்கூடாது, அதனால் வேணாம். உங்கள் பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்த மாணிக்கங்கள். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற கல்கள். உங்கள் பிள்ளைகள் ஜீவனுள்ள கல்கள், பரலோக ராஜ்யத்தை அலங்கரிக்க போகிறவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த மாம்சத்தை தூக்கிட்டு போறவன் எதையாவது தொட்டா தீட்டுப்பா. நம்ம பரிசுத்தரையே சுமக்கிறவங்க. அல்லேலூயா. இதில் ரொம்ப கவனிக்கணும். இன்னைக்கு வேறுபாடு, நான் சொல்கிறேன், இருக்கிற இடத்த விட்டு அடுத்த தலைமுறை வெளியே வந்துடணும். வேறுபாடு ரொம்ப முக்கியம். நம்ம அடையாளம் இயேசுவா மட்டும்தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு தலைவர் அவராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு ஆகாய், என்ன சொல்கிறாரு அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகாய் இங்கே என்ன சொல்கிறார், இப்பொழுதும் அங்கே என்ன சொல்கிறார், 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய நுகத்தில் கல்யாணம் பண்ணி மச்சு வீட்டில் குடியேற்றிட்டான். என்ன வீடு? சத்தமாக சொல்லுங்க. மச்சு வீடு. என்ன வீடு? கட்டிட்டான்ல, மலையில் எருசலேம்லேயே கட்டிட்டான்ல, ரியல் எஸ்டேட் காஸ்ட்லியாக இருக்க இடத்துல கட்டிட்டான்ல, கட்டி குடியேற்றியாச்சியா. அப்போ இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்களா, வழி பிரியமா இல்லை. ரெண்டாவது, தேவனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறாரு. மூணாவது, திரும்பி வான்னு கூப்பிட்றாரு. இதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நீ திரும்பி வந்தா இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்கிட்ட கேளுங்களேன், திரும்பி உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கிட்டியா? சேர்ந்துட்டேன். எங்கே சேர்ந்த நீ? தயவு செய்து அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. என் இதயம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது, என் உள்ளம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. தயவு செய்து சேர்ந்துட்டேன், மாறிட்டேன், இந்த பதங்களை உலகத்துக்குள்ளே பயன்படுத்தாதீங்க. நம்ம எந்த மதத்திலையும் சேரலை, நம்முடைய இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இதே மாதத்தில் 9ஆம் மாதத்தில் இவர் எழுதும்போது அப்படி 8ஆம் மாதத்தில் அவர் எழுதுறாரு, யங் தீர்க்கதரிசி. அவர் என்ன எழுதுறாரு, சகரியா. கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்கள், அடுத்த பக்கம் தான் இருக்குது. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதம், 2ஆம் வருஷம் 9ஆம் மாதத்தில் சர்ச்சை கட்ட தொடங்குங்க, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். 9ஆம் மாதத்தில் 8ஆம் மாதத்தில் இவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாக இருந்தார், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள். ஆனால் அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய தியாகம்ங்க. மனைவியெல்லாம் விட்டுட்டாங்க. தயவு செய்து நீங்கள் யாரும் கல்யாணம் பண்ண மனைவியை விட்டுறாதீங்கப்பா, புருஷனை விட்டுறாதீங்க. நல்லா சேர்ந்து வாழுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. ஆமாம், வெள்ளாட்டுக்கடா காளையினுடைய ரத்தமே மனசாட்சியை நம்மளை சுத்திகரிக்கும்னா, இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தையும் உன் மனசாட்சியையும் பூரணமாக சுத்திகரிக்க வல்லது. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் ஆமாம், குழந்தை பாக்கியத்துக்காக நன்மைக்காக காத்து கையை பிடிச்சி வீட்டில் போய் சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் செஞ்ச குறைகளை மன்னிச்சு உங்கள் ரத்தத்தில் கழுவுங்க, அடுத்த மாதம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும். அதுக்கு நீங்கள் வைக்கப்படக்கூடாது. ஒரு வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தம் ஒரு தீட்டை கழிக்குமானா? வசனம் இருக்கு, நான் வாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியின் தீட்டையும் முற்றுமர கழுவுறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. அது மூலமா உங்களை ஆண்டவர் உலக பிரகாரமாக சந்ததி விருத்தியையும் தருவார். அடுத்தது உங்கள் தொழிலை விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் வாழ்ந்து பெருகி இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சரியா 2ஆவது வருஷத்துல இருந்து 6ஆவது வருஷம் வர நல்ல கவனிங்க. 6ஆவது வருஷம் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஆலயத்தை கட்டிட்டாங்க. இந்த 4 வருஷமும் அவங்களுக்கு தங்கம் என்ன, வெள்ளி என்ன, தேவை என்ன, விளைச்சல் என்ன, திராட்சை என்ன, பெரிய அறுவடை. கர்த்தர் அள்ளி 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 கொடுத்தாரு. வானத்தை திறந்தார். பெரிய ஆசீர்வாதம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வருஷத்து வசனத்தில் பிரதிஷ்டை வந்துருச்சு. எஸ்ரா 6:15 பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டி முடிச்சு
சூப்பராக ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்தில் அங்கே அவருடைய வார்த்தையின்படி, சகரியாவினுடைய வார்த்தையின்படி ஜனங்கள் திரும்பி வந்தார்கள். மச்சு வீடுகளை விட்டு வெளியே வந்தார்கள், வேலைகளை நடத்தினார்கள். சரியாக 4 இயர்ஸ் கரெக்டாக பாருங்கள். 2வது வருஷம் 9ஆம் தேதியில், அந்த 9வது மாதத்தில் அந்த ஆலயத்துக்கு போட்டாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அந்த காலங்கள் ஒரு பிளெஸ்டு காலம்னு சொல்கிறாங்க. விளைச்சலில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், காணிக்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், தசமபாகங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கரெக்டாக 6ஆம் வருஷம் ஆதார் மாதம் 3ஆம் தேதியில் ஆலயத்தை கட்டி முடிச்சு கைகளை தட்டி சொல்லுங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இயேசுநாதர் சிலுவையில் அறையிற வரைக்கும் அவங்கள யாரும் தொட முடியாத அளவுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க உயர்ந்திருந்தாங்க. மறுபடியும் வழி மாறி போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே வரல. அதனால் இன்றைக்கி இந்த ராத்திரியில் வந்திருக்கிறவங்க ஆண்டு ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தின் மேலே அவர் கரிசனையாக இருக்கார், உங்கள் சம்பாத்தியத்தின் மேலே அவர் கரிசனையாக இருக்கார், உங்கள் சொத்துக்களின் மேலே கரிசனையாக இருக்கார், உங்கள் பிள்ளைங்கள் மேலே கரிசனையாக இருக்கார். அப்போ நீங்கள் 3 காரியத்தை இருக்கணும். வழி மட்டும் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். அந்த வசனத்துடைய பின்பகுதி எங்கே உட்காரணும்னு முடிவு பண்ணுங்கள், எங்கே நிற்கணும்னு முடிவு பண்ணுங்கள், எங்கே ஆலோசனை கேட்கணும் முடிவு பண்ணுங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு என்ன தெரியுமா, நான் எப்பயுமே அப்படி தான். எனக்கு இன்னும் கண்ணீர் மேதலுடையில 1 வருஷம் வேலை செஞ்சவன் ஆண்டவர். காலையில் என்ன சொல்லுவேன் தெரியுமா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்க உங்களை திருப்தி. என் பிள்ளைங்களாம் தான் சொல்கிறேன், நீ தொட்டுட்டு நான் முடிக்காமல் இருக்கக்கூடாது. 4 வருஷம் ஆகும்போது ஒரு முடிக்கப்பட்ட அனுபவம். நீ தொட்டுட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸை வெற்றியாக காட்டணும். நீங்கள் ஒரு காரியத்தை தொட்டுட்டீங்கன்னா அதன் மூலம் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதை மகிமையாக மாற்றுவார். உங்கள் மூலமாய் சகலரால் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் உங்களில் மகிமையாய் உலாவி வருவார். அதனால சொல்கிறேன், முந்தின வாழ்க்கை உலக மனுஷன், இப்போ இயேசுவின் பிள்ளை, இப்போ மகிமையின் பிள்ளை. முந்தின மகிமையை விட பிந்தின மகிமை, கிமுவோட கீப்பு ரொம்ப பெருசு, மகிமையாக இருக்கும். ஏன்னா நீ கை பிடிச்சிருக்கிறது சாதாரணமான ஆண்டவர் இல்லை, அசாதாரணமானவைகளை செய்கிறவர். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியில் தான் நான் நிற்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். உமக்குன்னா உற்சாகமாக இருப்பேன், ஜெபன்னா தூங்கி தூங்கி இல்லை, வேலை பாட்டுனா உற்சாகமாக, உமக்குன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருவேன், சூப்பர் பெட்ரோல் மாதிரி போயிடுவேன். உமக்குன்னா நான் எக்ஸ்ட்ரா கை தட்டுவேன், உமக்குன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இருப்பேன். ஆமாம், சிலர் ஓனர்னா குனிஞ்சு ஓடுவான். சார் 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 சொல்லுங்கள் சார், சார் பைக்கா சார் எடுக்கிறேன் சார், சார் பேக்கா தூக்குறேன் சார். ஆண்டவருக்குன்னா நான் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பேன். சாதாரண மனிதர்களை கொண்டு தான் உலக அதிசயங்களை கட்டினார். இன்றைக்கு ஒரு வேளை அந்த ஆலயம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உலக அதிசயத்தில் இருக்குன்னு, அதனால தான் ஆண்டவர் தட்டிட்டார். கண்டிப்பாக உலக அதிசயத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டவர் எடுத்துட்டார். நம்மெல்லாம் ஆண்டவர் அதிசயங்களாக வச்சுருக்காரு, நடமாடும் அதிசயங்களாக வச்சுருக்காரு. நீங்கள் தீட்டுப்பற்ற மட்டும் கூடாது. அதனால தான் உங்கள் மேலே அதை செய்யாத இதை செய்யான்னு சொல்கிறத விட 4 காரியத்தை அப்போஸ்தலர் சொன்னாங்க. வேசித்தனம், விக்கிரகாராதனை, ரத்தம், நொறுங்குண்டு செத்து. இந்த 4 கவனமாக இருக்குது. அடிபட்டு செத்ததை சாப்பிடாதீங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க. வேசித்தனம், விக்கிரகாராதனை, இந்த 4 காரியத்துலையும் விலகி ஓடுங்க. தேவ பிள்ளையாக நெல்லுங்க. இது உங்களை தீட்டுப்படுத்திடும், இது உங்கள் சொத்துக்களை அழிச்சிடும், இது உங்கள் ஆசீர்வாதத்தை அழிச்சிடும், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அழிச்சிடும். இன்னையில இருந்து நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் சம்பளத்தில் 10ல் 1 பங்கை எடுத்து வச்சுட்டு, இவ்வளவாவது ஆசீர்வச்சிங்களேப்பா, வாழ வச்சிங்களே அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் மலைகளில் அந்த ஜவ்வாது மலையிலேருந்து அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், அந்த பனியில் பாஸ்டர் வெளியே வரவே முடியல, 3 மாதமாக சளியிலே கிடக்கிறோம், வழியே இல்லை. தெய்வ பிள்ளைங்க இப்படி தான் அங்கங்கே இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் நினச்சிட்டு பர்சுக்குள்ளே வச்சு வாழ்ந்தோம். காசு இல்லை, காணிக்க கொடுக்க ஆள் இல்லை. ஆமாம், நம்மள்கிட்ட தான் சொல்லுவாங்க, நம்ம தான் பார்க்கணும். அதனால சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம காதில் இருக்கணும், நம்ம இதயத்தில் இருக்கணும். இப்படி 1,00,000 பேர் ஊழியத்தில் இருக்காங்க, தேவனுக்காக நிற்கிறாங்க. நம்ம கண்களும் நம்முடைய செவிகளும் அவருக்காக நிற்கட்டும். நேராயிருச்சு. அதனால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கொஞ்சம் இருங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிறத பார்க்காதீங்க,
சரியான பாயிண்டில் நின்றீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத நம்ம கண்ணு பார்க்கத்தான் போகுது. ஆண்டவர் பார்க்க தான் போகிற. தம்பிங்களா, தவறான வழி மட்டும் நீ போகலன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பணமோ உலகமோ பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் காலில் வந்து விழுகும். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த மீனவனுடைய காலில் எருசலேமின் சொத்துக்களை கொண்டு வந்து வச்சார். காணிக்க காலில் இதயத்தில் கர்த்தர் இருந்தார். காணிக்க காலில் இருந்துச்சு, கர்த்தர் இதயத்தில் இருந்தார். தெரியுமா, பர்னபா ஒரு பெரிய வீட்டை விற்றுட்டு வந்து மூட்டையில் பணத்தை கொண்டு வந்து போட்டார். பேதுரு அதை பார்த்துலாம் அசரலை. ஏன் தெரியுமா, ஆண்டவருக்காக நின்று பாருங்க. பணமோ பொருளோ உயர்வோ நன்மையோ மேன்மையோ வீடுகளோ சொத்துக்களோ உங்கள் காலில் வந்து விழுகுமுங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக மட்டும் நில்லுங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.